ஒரு ஒரு படைப்பை கொடுத்துட்டாரு. டேரக்டர் சார் சொல்கிற மாதிரி தான் ஸ்பாட்டில் அப்படி தான் இருப்பேன், கேட்பேன், எதுக்குமே அவர்கிட்ட பதில் வராது. அவர் எப்படின்னு தெரியுங்களா, இந்த குழந்தைக்கு ஊசி போடுற டாக்டர் பல விதமாக இருக்காங்க. சில டாக்டர் ஊசி எடுத்துகிட்டு அப்படியே குழந்தைய பார்த்து ஸ்ட்ரைட்டாக கண்ணு முடிக்கிட்டு அப்படியே முறைச்ச மணிக்கே வருவாங்க, அதுலேயே அந்த குழந்தை பயந்துடும். சில டாக்டர் அப்படின்னா டக்குன்னு பக்கத்தில் இருக்க குழந்தைய திட்டிக்கிட்டு எங்கே வருவாங்க, சிஸ்டர் தூக்கம் அவுட், அவங்க இது பண்ணுங்க, அவரை உட்கார சொல்லுங்க, உட்கார சொல்லுங்க, திட்டிக்கிட்டே நம்மக்கிட்ட வந்து எப்படி இருக்கு நம்மளுக்கு அந்த குழந்தை அரண்டுரும். செந்தில் அப்படி இல்லை, அந்த ஊசி எடுத்துக்கு அப்படியே நேரம் வந்து, ஹலோ நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்கள் பேர் என்ன, எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க, நீங்கள் அம்மா அப்பா பேர், அவள் தான் ஊசி குத்தி முடிச்சாச்சு. அந்த மாதிரி வந்து எதுவுமே இல்லாமல் ஒரு ஓகேவா இல்லை நமக்கு தெரியாத அளவுக்கு அழகாக ஸ்மூத்தாக கடைசி வரைக்கும் ஒரு கோபம் எதுவுமே இருக்குது. நமக்கு தான் டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும், இது சரியாக வருமான்ட்டு கேட்டோம்னா கூட அதுக்குன்னு டக்குன்னு பதில் சொல்ல மாட்டாங்க. சரி என்ன அது திருப்பி போக மாட்டாருன்னு. அது 1000 பேர் என்ன சொன்னாலும் கரெக்டாக உங்களுடைய படத்து மேலே உங்களுடைய இதில் நீங்கள் கரெக்டாகவே இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. அது கடைசியாகவே வந்து திரைக்கதை நல்லா அமைஞ்சு நல்லா வந்து ஒரு நல்ல படம் அமைஞ்சு ரொம்ப நன்றிண்ணே. குமார் அண்ணே ரொம்ப ரொம்ப நன்றி, உங்களுக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. என்ன ஒன்று டெஸ்ட் விட்டுறண்ணே, எல்லாம் 2 பேரும் வந்து பேசுனீங்க, அந்த நம்பரை மட்டும் சொல்ல மாட்டேன்ட்டீங்க, நல்லா சூப்பராக போச்சு அப்படி இப்படிலாம் பேசுனீங்க அண்ணே. இல்லை சொன்னீங்க அந்த ரிலீஸுக்கு முதல் நாள் அப்போ தான் நம்ம காமெடினா வந்து பழகிட்டோமா, அந்த கதையை நான் ஆனது இல்லை, மற்றபடி மேற்பட்ட விஷயங்கள் நமக்கு சம்மந்தப்பட்டது இல்லைல்ல, அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கேருந்து அண்ணன் செந்தில் நடிக்கிறாரு, லாஸ்ட் நேரத்தில் சூரி சார் ஒரு நிமிஷம் இங்கே திருச்சி நாராயண்கிட்ட கொடுக்குறேன், அண்ணே கொடுங்கண்ணே, அண்ணே வணக்கம் வணக்கண்ணே, காலையில் வந்துடும்ல அண்ணன், ரிலீஸ் ஆகிடும்ண்ணே, கேட்கல ரிலீஸ் ஆகிடும்ண்ணே, சரி சரி ஒரு 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 அமௌண்ட் இப்போ கொடுக்குறோம், சரிங்கண்ணே, உங்களுக்கு தான் கேட்குறேன், கொடுக்குறோம் கொடுங்கண்ணே, இல்லை உங்களை கேட்டு தான் கொடுக்குறோம். என்னை படம் ஆரம்பித்து அவர் ஃபஸ்ட்டு இதுக்கு தேட்டருக்கு எல்லாம் வாங்கிட்டாங்க, பெரிய அமௌண்ட்டு போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. கடைசியில் அந்த 100 ரூபா மட்டும் தான் நான் பொறுப்பாண்ணா, எல்லாமே அவங்க கொடுத்துட்டு லாஸ்ட் கொடுக்க அந்த 100 ரூபாய்க்கு மட்டும் கொடுக்குறோம். அண்ணே கண்டிப்பாக கொடுங்க, 100 ரூபா வந்துடும்ண்ணே, நான் சொல்கிற பெரிய அமௌண்ட்டு தான் சொல்கிறேன், நான் கொடுக்கலாம்ண்ணே. ஒரு நிமிஷம் இங்கே செந்தில் நேற்று கொடுக்குறேன் அண்ணன், அதே தான் என்னண்ணே, குமாரை பார்த்தா ரொம்ப நல்லவன், இது வரைக்கும் அவன் மேலே எந்த தப்பானது எந்த எதுவுமே இல்லை, சரி அப்போ கொடுத்துருங்க அப்படின்னு. இல்லை உங்களை கேட்டு கொடுக்குறோம், கொடுக்கட்டுமா அது கொடுத்துருக்கிட்டே கண்டிப்பாக வந்துடும்ண்ணே அப்படின்னு. ஓகே, பக்கத்தில் வேறு யாரும் இருக்காங்கன்னு கேட்டேன், இல்லை 2 டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க, மற்றெல்லாம் அங்கேருந்து ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்றாரு. உண்மைக்குன்னே நீங்கள் ஒரு இந்த படம் வெளிவதற்கான ஒரு பெரிய சப்போர்ட்னே, அதெல்லாம் வந்து எம்ஜிக்கு அவளை ஈஸியாக யாரும் வந்து எடுக்க முடியாதுண்ணே, அவளை துணிஞ்சு ஒரு பெரிய ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 13.5 கோடி கொடுத்து நீங்கள் அதை எடுத்தீங்கண்ணே, ரொம்ப மகிழ்ச்சிங்கண்ணே. உங்களுடைய நம்பிக்கை வீண் போகவே இல்லைண்ணே, கடைசி வரைக்கும் எல்லாருமே நான் மறக்கின்றதில் துணிஞ்சு இறங்கினேன்னா அந்த நம்பிக்கை தான் எனக்கு காரணம், அந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் அது ரொம்ப நன்றிங்கண்ணே. சிதம்பரண்ணே ரொம்ப